ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான வத்தல் போட்டு காமிக்க போகிறாங்க. மாவு அரைக்க வேணாம், கூழ் காய்ச்ச வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நம்ம வீட்டில் மிச்சமான சாப்பாடு இருந்தால் போதும், சூப்பராக வத்தல் போட்டுடலாம். இப்போ செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மிச்சமான சாப்பாடு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. அந்த சாப்பாடை எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு போதுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஸ்மாஷர் எடுத்துகிட்டு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் கை வச்சு கூட பிசைஞ்சிக்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த சாப்பாடு ஃபுல்லாக நல்லா குழஞ்சி கொலன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம என்னதான் ஸ்மாஷர் வச்சு மசிச்சு எடுத்தாலும் கடைசியாக ஒரு முறை கை வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவுன்னு பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் சாப்பாடு தான் அப்படிங்கிறதுனால நான் ஒரு தட்டை எடுத்து சின்னதாக உருட்டி அதில் வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு வேளை சோறு நிறைய மிச்சமாயிடுச்சு, அதில் வத்தல் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய காட்டன் துணியை விரித்து அதில் அங்கேயே உட்காந்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கிங்க. நான் எடுத்துக்கிற அளவு கொஞ்சம் சாப்பாடு தான் அப்படின்றதுனால நான் தட்டிலேயே உருட்டி வச்சுட்டேன். பட் இதை உருட்டி வைக்கிறதுக்கே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன பீஸாகவே உருட்டிக்கிங்க. அதாவது கிள்ளு வத்தல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு கிள்ளி எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா நிறைய சாப்பாடு எடுத்துக்கோங்க. கையில் உருட்டிட்டு அப்படியே கிள்ளி வச்சிங்கன்னா கடன்னு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் நிறைய அளவில் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா அப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து கூட வெயிலுக்கு முன்னாடி காலையிலேயே மாடியில் போயிட்டு இப்படி கிள்ளி வச்சிங்கன்னா நல்லா ஒரே நாளில் காஞ்சிரும். இப்போ பாருங்கள், தட்டு நிறைய உருட்டி வச்சுருக்கேன். இது காய்ந்த பிறகு எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறேன். மாடியில் தாங்க எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வெயில் நல்லா வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. நல்ல வெயில் காய்ஞ்சதுன்னா ஒரே நாளே போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ நான் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். பாருங்கள், அதில் காக்காய் வேறு எந்த பறவைகளையும் கொத்தாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் ஈவினிங் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் கொண்டு போய் வச்சேங்க, ஒரு 10 மணி போல் வச்சேன். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். அந்த டைமில் போய் பார்க்குறேன், இப்படி தான் இருக்குது. இதை மறுபடியும் மறுநாளும் நான் காய வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காயாமல் இருந்தது. இப்போ 2 நாள் காய வச்சிட்டேன். காய வச்சதுக்கப்புறமேட்டு பாருங்கள், நல்லா கடுன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். வாயில் போட்டாலும் நல்ல நரன்னு இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து தட்டில் உருட்டினாலும் நல்லா கலன்னு சவுண்டு வரணும். இப்போ நான் பொரிச்சு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு நம்ம காய வச்சு எடுத்துருக்கிற வத்தலை அதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வத்தல் இருந்ததுங்க நம்ம காய வைக்கிறதுக்கு முன்னாடி. பட் காஞ்சிருச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, பொரிச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த வத்தல். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பொதுவாக ஸ்நாக்ஸ் மாதிரி பொரிக்கிறப்பவே எடுத்து சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கலாம், ரசத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் சாதம் மிச்சமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயில் காலத்தில் நான் அடிக்கடி இந்த மிச்சமான சாப்பாட்டில் வத்தல் செய்வேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.